ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துட்டு எப்படி ரிமோட் மூலமே ஆக்சஸ் பண்ணிட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோன்லேயே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வாட்டி அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃபோனை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து போயிருங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் வந்துட்டு ஏர் டாட்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஃபைல்ஸ் அண்டு ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே போய்ட்டு ஆப்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதில் போய்ட்டு சர்ச்சுக்கு போயிடும். இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஏர்டாட்ஸ் ஃபைல்ஸ் அண்டு ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அதனுடைய லோகோ. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதாவது மொபைல் 1. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடி வந்து எடுத்துக்கோங்க, ஒரு பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறீங்களோ அதே மெயில் ஐடி வந்துட்டு உங்களுடைய மெயின் ஃபோன்லேயும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அதே மெயில் ஐடி அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிங்க்ரனைஸ் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபோனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து நீங்கள் சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்துட்டு மெயில் ஐடியும் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டையும் கொடுங்க. இப்போ வந்து சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து வெரிஃபிகேஷன் சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து ஆக்சஸ் எல்லாம் கேட்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அலோ ஆக்சஸ் மேனேஜ் ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத டேர்ன் ஆன் பண்ணிடுங்க. இப்போ வந்து பேக் வந்துடும். ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிட்டோமான்னு கேட்குது. நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு
ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும், சின்ன ஆப்பு. இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போ வந்து கண்டினியூ. இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஆட் ஆன் மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ பேக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனேபிள் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத கொடுங்க. ஸ்டில் எனேபிள் வந்து ரீகிராண்ட் பர்மிஷன் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து ரீகிராண்ட் பர்மிஷனுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ். இப்போ வந்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து accessibility மெனு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆப்ஸை வந்து செலக்ட் பண்ணும். இப்போ இதில் வந்துட்டு ஆட் ரைட் கண்ட்ரோலர் ஆட் ஆன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஆன் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூ. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ஆட் ரைடுங்க செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு அலோவ் கொடுத்துரும். இப்போ பேக். இப்போ பேக். ஓகே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பேக் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் வந்துட்டு செட்டப் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ரெண்டாவது மொபைலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு ஒரு சின்ன ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைலை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு வந்து போயிருங்க. இப்போ இதில் சர்ச்சில் போயிட்டு ஏர் மிரர் ரிமோட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இந்த இங்கே இருக்குது. இப்போ இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும் போதும். மற்றபடி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கான மொபைலில் வந்துட்டு ஒரு மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து இல்லைங்க லாகின் பண்ணியிருப்பீங்களே, அதே மாதிரி அந்த மெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். சிம்பிள். இதுக்கு தேவை வந்துட்டு 2 பக்கம் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, ஒரு மெயில் ஐடி ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, பாஸ்வேர்டு வந்து 2 பக்கம் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதில் வந்து சைன்அப் கொடுக்க போகிறீங்க, இதில் வந்து சைன்இன் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான்.
ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் சைன்இன் கொடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இதில் கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்களா, அதாவது ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் அதே ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேன், அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சேம் பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்றேன். அப்போ தான் எனக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகும். இப்போ நான் வந்து சைன்இன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்துட்டு அந்த ஃபோனுக்குன்னு ஒரு நேம் வந்து கொடுத்துருப்போம்ல, அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து ரெட்மி நோட் 18 வச்சுருக்கேன். ஃபோன் வாங்கினப்போ அதே நேம் வச்சுருந்தேன், அதே நேம் தான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கண்ட்ரோலை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த ஃபோனோட கண்ட்ரோலு ஃபுல்லாகவே வந்து இங்கே உங்களுக்கு வந்து வந்துடும். ஜஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த ஃபோனோட கண்ட்ரோல் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எக்ஸிட் பட்டன். இல்லை நான் வந்து அந்த ரிமோட்டில் வந்து நான் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நார்மல் ஃபோனுக்கு வந்து வந்துடும் பாருங்கள். ஜஸ்ட் நான் மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுறேன், அந்த ஆப்பிள்லேருந்து எனக்கு வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஏர் மிரர் கிளிக் பண்ணுற பாரு. இப்போ நான் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் கொடுக்குறேன். நெட்டு மட்டும் 2 ஃபோனுக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் வந்து கனெக்டிங் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய ஃபோனை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து செட்டப் வந்து நிறைய இருக்கும். அதாவது எந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து செட்டிங் கண்ட்ரோலை எடுக்கிறீங்களோ அந்த ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய வந்து செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த ஃபோன் வந்து எடுத்து பார்க்குறீங்களோ அதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இது பாருங்கள், இது வந்து என்னுடைய அந்த ஃபோனு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால எனக்கு வந்து அப்படி காட்டுது. இப்போ அந்த ஃபோனில் இருக்கிற ஆப்பை நான் வந்து ஈஸியாக நான் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு ஃபோனை வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.